வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, அதாவது மாவட்டத்தின் பெயர், என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு, சம்பளம், கடிதங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை, இதற்கான விண்ணப்ப படிவம் எங்கு கிடைக்கும் போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். அதை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் இதற்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொண்டு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப இதற்கான விண்ணப்ப படிவம். முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத முதல்ல நம்ம பார்த்துருவோம். இந்த விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை இந்த பாக்ஸில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு ஃபோட்டோவுக்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. உள்ளாட்சி அமைப்பு என்னன்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயதையும் கணக்கிட்டு எழுதணும். மதம், சாதி, இனம், வகுப்பு, கல்வித் தகுதி. இதில் பார்த்தீங்கன்னா வரிசையின் போட்டு 1 2 3 போட்டு கல்வி நிறுவனம், சான்றிதழ் எண் மற்றும் நாள், பெற்ற மதிப்பெண் சதவீதம் எழுதணும். கணினி தகுதி ரைட்டுங்களா, கல்வி நிறுவனம் பெயர், கணினி பயின்ற விவரம், சான்றிதழ் எண் மற்றும் நாள் குறிப்பு எழுதணும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா மகளிர் குழுவில் முன் அனுபவம், அதோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினராக உள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிர்வாக பொறுப்பு வகித்து உள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் எனில் அதன் விவரம் எழுதணும். உறுப்பினராக உள்ள மகளிர் சுய உதவி குழுவின் பெயர் மற்றும் முகவரி எழுதணும். உறுப்பினராக உள்ள மகளிர் சுய உதவி குழு எந்த ஏஎல்எஃப் உடன் இணைக்கப்பட்டுள்ளது, ஏஎல்எஃப் உறுப்பினராக உள்ளீர்களா, நிர்வாக பொறுப்பு வகித்து உள்ளீர்களா, ஆம் எனில் அதன் விவரம் எழுதணும். சுய உதவி குழுவில் அல்லது பகுதி அளவிலான கூட்டமைப்பில் பெற்றுள்ள பணி அனுபவ காலம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பணி அனுபவம், பதவியின் பெயர், அலுவலகம், பணி விவரம், காலம், இருப்பிட முகவரி எழுதணும். ஆதார் எண் எழுதணும். ஆதார் எண்ணில் பார்த்தீங்கன்னா 12 இலக்க எண் கொடுத்துருப்பாங்க. 12 டிஜிட் எண் கொடுத்துருப்பாங்க, அது எழுதணும். குடும்ப அட்டை எண், தொலைபேசி எண், முன்னுரிமை, இரு சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் எண் எழுதணும். நாளிடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய கையொப்பத்தை போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கையொப்பத்தையும் போட்டாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு அனுப்பணும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, அதாவது மாவட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட் இது. இந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/10/2024. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்க விரும்பினால் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வியூன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான நோட்டிஃபிகேஷன்
நகர்ப்புற வாழ்வாதார மையம் சிஎல்சி திருநெல்வேலி மாவட்டம் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் திருநெல்வேலி மாநகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் என்ன வச்சுங்க, திருநெல்வேலி மாநகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் காலியாக உள்ள வெளி ஆதார முறையில் தற்காலிகமாக சமுதாய அமைப்பாளராக பணிபுரிவதற்கு ஏதேனும் ஒரு இளங்கலை பட்ட படிப்பு முடித்த 1/7/2024 தேதியில் 35 வயதிற்குட்பட்ட இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ள தகுதி வாய்ந்த பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சில பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் விண்ணப்பிக்க முடியும், ரைட்டுங்களா. தகுதி வாய்ந்த பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா மேலாளர், நகர்ப்புற வாழ்வாதார மையம், மாவட்ட பூமாலை வணிக வளாகம், திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த விண்ணப்பங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா உரிய ஆவணங்களை இணைத்து கீழ்கண்ட முகவரியில் 10/10/2024 அன்று மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா வந்து சேரும்படி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகவரி பார்த்தீங்கன்னா மேலாளர், நகர்ப்புற வாழ்வாதார மையம், மாவட்ட பூமாலை வணிக வளாகம், திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி மாவட்டம். இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த பேஜிலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன்லோட் செஞ்சுக்குங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சமுதாய அமைப்பாளர். விண்ணப்ப படிவம் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் திருநெல்வேலி மாவட்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.